அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு 10 கணக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்களேன். ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. இங்கிலீஷ்ல வேணும்னா படிக்கிறோம். A works 3 times as fast as B and is able to complete a task in 24 days less than the days taken by B. Find the time in which they can complete the work together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கணக்குல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்கறாங்களோ இல்லையோ, ஏ வந்து ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு, பி வந்து ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காருங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு சமம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமா மல்டிபிளிகேஷன், அடிஷன் இதெல்லாம் போட்டு வந்து சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுக்க முடியும். இப்ப ஏ வந்து எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணிருக்காரு, பி வந்து எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்ப பி வந்து நம்ம எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். ஏ வந்து எத்தனை நாள்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஏ வந்து பியோட 3 மடங்கு வேகமா பண்ணிருப்பாங்க. அப்போ நாட்கள்னு பார்த்தோம்னா 3 மடங்கு கம்மியா இருக்கும், x/3 ஆகும். சரிங்களா, இப்போ பி வந்து 30 நாள்ல முடிக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஏ வந்து எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு, 10 நாள்ல முடிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் 3 மடங்கு வேகமா வேலை செய்யறாரு. ஓகேவா, அப்போ ஏ வந்து டோட்டலா எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருப்பான்னா x/3 டேஸ். பி வந்து டோட்டலா ஒர்க் பண்ணிருக்க டேஸ் வந்து எக்ஸ் டேஸ். சரிங்களா, மொத்த நாட்கள். ஒரு நாள்ல வந்து எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க, ஒரு நாளில் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்கன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழா எழுதணும். ஸோ 3/x, இது வந்து 1/x, இங்க கீழே 1 இருக்குது அர்த்தம். ஸோ மொத்த நாளை அப்படியே தலைகீழா எழுதுறதும். ஓகேவா, சரி. அடுத்து ஏ வந்து அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக முடிப்பார். ஸோ யார் அதிகமான நாட்கள் எடுக்கிறாங்க, பி. பி மொத்தம் எத்தனை நாட்கள் எடுத்திருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஏ எத்தனை நாள் எடுத்திருக்காங்க, x-3. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன வருதான், 24 நாட்கள் வருதான். புரியுதுங்களா? இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். பி வந்து 30 நாள், ஏ வந்து 10 நாள், மைனஸ் பண்ணா 20 நாள் தான் வருது. ஆனா ஏ வந்து 24 நாள் முன்னாடியே முடிச்சிடறான். சரிங்களா, ஓகே, இதை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3x மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3 ஈக்குவல் டு 24. ஸோ 2x ஈக்குவல் டு 24. இங்க கீழே இருக்க 3 இந்த பக்கம் கொஞ்சம் மேல வந்துடும். அப்ப எக்ஸோட வேல்யூ பாருங்க, 24 × 3/2. ஓகே, நமக்கு எக்ஸ் வந்து 36 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, அப்போ பி வந்து 36 நாள் வேலை செஞ்சிருப்பாரு, ஏ வந்து 12 நாள் தான் வேலை செஞ்சிருப்பாரு. மைனஸ் பண்ணி பாருங்க, 24 நாள் கரெக்டா வருதா? ஓகே, அப்போ பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ, ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ, 3/12. பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ, 1/36. இங்க பாருங்க, இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல 36 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓ சாரி, இங்கேயும் 36 தான் வரணும். ஓகேவா, சரி. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம். இருவரும் சேர்ந்தா அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க பாருங்க. ஒரு நாள் வேலை இது 36 கீழே வந்துருது, மேல 3 1 கூட்டினா 4. ஸோ 4/36. ஸோ 1 அடிச்சா 1/9 வருது. ஸோ ஒரு நாள் வந்து 1/9 முடிச்சிருப்பாங்க. இது மொத்த நாளா மாத்தனா மறுபடியும் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ 9/1 வரும். ஸோ 9 நாட்கள் தான் நமக்கு சரியான விடை. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள். இதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நாள் வேலையை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்க என்ன கேட்டாலும் நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் தனியா இன்னொரு வீடியோவா போடலாம். அடுத்த கணக்கு பார்க்கலாம். Okay, perimeter of a triangular plot is 60 meter. Find the area of plot if the sides are in the ratio 5:12:13. Okay,
முக்கோணத்தினோட பரப்பளவு கேட்கிறாங்க. முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 60 மீட்டர். அதன் பக்கங்கள் இந்த விகிதத்துல உள்ளன. எனில் அந்த மனையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. முக்கோணத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இந்த இடத்துல s இன்ட்டு s மைனஸ் ஏ இன்ட்டு s மைனஸ் பி இன்ட்டு s மைனஸ் சி இந்த ஃபார்முலா பயன்படுத்த போறோம். சரிங்களா? s அப்படின்னா சுற்றளவுல பாதி, சுற்றளவுல பாதி. சோ s ஓட மதிப்பு என்ன பாருங்க, 60ல 2ஆல டிவைட் பண்ணா 30. சோ s ஓட மதிப்பு 30. ஏபிசி நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. சோ ஒரு முக்கோணம் இருக்கு. இது வந்து 5 இன்ட்டு ஏதாவது ஒரு வேல்யூ, எக்ஸ் இன்ட்டு ஏதாவது ஒரு வேல்யூ, 13 இன்ட்டு ஏதாவது ஒரு வேல்யூவா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு இந்த ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ரேஷியோல இருந்ததுன்னா இது கூட மல்டிப்ளையோ இல்ல டிவைடோ ஏதாவது ஒரு நம்பரை பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவும் பாருங்களேன். இது மூணுத்தையும் கூட்டினா 60க்கு ஈக்குவலா இருக்குமா? அப்ப மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 5x plus 12x plus 13x equal to 60. ஆட் பண்ணுங்க. 5 plus 12 17 plus 30x ன்னு வருதா? அப்போ x is equal to 60 by 30 2 வருது. ஓகேவா? சோ இப்போ s ஓட வேல்யூ வந்து நமக்கு 2 வந்திருக்கு. சோ இங்க x க்கு வந்து 2 அப்ளை பண்ணா இது 10 ஆகும், இது 24 ஆகும், இது 26 ஆகும். சோ இப்போ நமக்கு a b c தெரியுது, s தெரியுது. அப்ப நம்ம ஏரியா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஏரியா பரப்பளவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் s. s ஓட மதிப்பு 30 இன்ட்டு 30 மைனஸ் 10, 30 மைனஸ் 10, 30 மைனஸ் 24, 30 மைனஸ் 26, 30 இன்ட்டு 20 இன்ட்டு 6 இன்ட்டு 4. ஓகே. சோ இந்த 30 பாருங்க, 6 இன்ட்டு 5 எழுதலாமா? இந்த 20 5 இன்ட்டு 4 எழுதலாமா? இந்த 6 4 அப்படியே வச்சுக்கோங்க. 6 2 6 இருக்கு, ஒரு ஆள் வெளியே வந்துடும். சோ 5 2 இருக்கு, ஒரு 5 வெளியே வந்துடும். 4 2 3 இருக்கு, ஒரு 4 வெளியே வந்துடும். 4 5 20, 20 ஆர் 120 மீட்டர் ஸ்கொயர். சோ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். There are two cones with equal volumes. What will be the ratio of the radius and the height? இரு கூம்புகளின் கன அளவுகள் சமம் எனில் அவற்றின் ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா எழுதிக்கலாம். 1/3 பை ஆர் ஸ்கொயர் h. இப்ப ரெண்டு இருக்கிறதுனால இங்க 1 1ன்னு கொடுக்குறேன். 1/3 பை r2 ஸ்கொயர் h2 அப்படின்னு கொடுக்குறேன். சோ இதனுடைய கன அளவு சமம்னு சொல்லிட்டாங்களா? ஓகே. சோ சமமா இருக்கும்போது இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். சோ ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னவா இருக்குன்னா, இது ரெண்டும் 1 இருந்தாதான் நம்ம வேல்யூ 1 இருக்கும். இன்கேஸ் ரேடியஸ் இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு போடுறோம் பாருங்க. இன்கேஸ் நமக்கு 1,2 இருக்குன்னு வச்சுங்களேன், இங்க 1 2 அப்ளை பண்றோம்னு வச்சுங்களேன். சோ 1 4 சாரி 1 இன்ட்டு 2 வரும். 1 ஸ்கொயர் பண்ணா 1. இங்க சாரி ஆக்சுவலா இது சோ இது 1 இது 2. சோ 1 இன்ட்டு 1 வந்துரும். இது 4 இன்ட்டு 2 8 வந்துரும். ஓகேவா? சோ 2:1 இங்க 2 அப்ளை பண்ணும், இங்க 1 அப்ளை பண்ணும். சோ இங்க 2 அப்ளை பண்ணும்போது 4 ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்துரும். 4 1s are 4. இங்க 1 அப்ளை பண்ணா 1 இன்ட்டு 1 1 வந்தா வரும். சோ அப்போ 1:4 வந்துரும். ஓகேவா? அப்போ நமக்கு ரேஷியோவும் ஹைட்டும் ஈக்குவலா இருந்தாதான் இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவலா இருக்கும். 1/3 பை r1 ஸ்கொயர் h1 ஸ்கொயர் 1/3 பை r2 ஸ்கொயர் h2. சோ நமக்கு இது ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னா இதனுடைய ரேஷியோ 1:1 இருந்தாதான் ஈக்குவலா இருக்கும். 2o 3o வந்ததுன்னா வேல்யூஸ் மாறும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து the total surface area of cone is 7 cm. ஓஹோ,
sorry, total surface area of cone of radius 7 cm is 704 cm square. Then slant height of cone is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 cm ஆரமுள்ள ஒரு கூம்பின் மொத்த பரப்பளவு 704 cm ஸ்கொயர் எனில் சாய் உயரம் காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப கூம்பினுடைய மொத்த பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். 1/3 பை சாரி 1/3 இல்ல பை r into l plus r, சரிங்களா, ஈக்குவல் டு 704 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப r ஓட வேல்யூ கொஸ்டின்லயே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ l வந்து ஸ்லாண்ட் ஹைட் l மட்டும் கேக்குறாங்க. ஓகேவா, பாருங்க பையோட வேல்யூ 22/7 into r ஓட வேல்யூ 7 into l ஓட வேல்யூ தெரியல, கண்டுபிடிக்கணும். l plus r ஓட வேல்யூ 7 ஈக்குவல் டு 704. சோ இந்த 7 7 கேன்சல் ஆயிடும். இந்த 22 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைட்ல வந்துரும். So L plus 7 2 டேபிள் கேன்சல் பண்றேன். 11 times 352. மறுபடியும் 11 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 1 times 3 times 33 2 times. அப்போ L plus 7 வந்து 32 னு வருது. L வந்து 32 minus 7. So L is equal to 25 னு கிடைக்கும். So சென்டிமீட்டர். ஆப்ஷன் B தான் சரியான விடை. அடுத்து என்ன பாருங்க, of the following answer which cannot be value of x and y respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இது கொடுத்துட்டு கீழ்காணும் விடைகளில் எந்த விடை x க்கும் y க்கும் முறையே பொருந்தாது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ x க்கும் y க்கும் இந்த 9 10 போட்டு பாருங்க. இதுல x is to 9 10 is to 15. சோ இந்த இடத்துல 9 உம் 10 உம் போட்டோம். ஓகேவா, இப்போ இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? பண்ணோம்னா 2:3 னு வருது. இதை 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? பண்ணுங்க. 2:3. அப்போ இது கரெக்டா இருக்கு. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. which cannot be the value of அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இது நமக்கு கரெக்டா இருக்கு, ஆனா ஆன்சர்ல வராது. ஓகேவா, சரி. அடுத்து B 330 அப்ளை பண்ணி பார்க்கலாம். 6:3 30:15. ஓகேவா, இது மறுபடியும் 3 டேபிளால கேன்சல் பண்ணலாம். 2:1 னு வரும். இது வந்து 5 டேபிளால பண்ணிக்கலாமா? இல்ல 15 டேபிளால பண்ணலாம். 2:1. ஓகேவா, 5 டேபிளால பண்ணிடுங்கன்னு வச்சுங்களேன். 6:3 னு வந்திருக்கும். மறுபடியும் இதை 3 டேபிளால கேன்சல் பண்ணா இதே தான் வந்திருக்கும். ஓகேவா, இதுவும் வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகேவா, அப்ப இதுவும் ஆன்சர் இல்ல, இதுவும் ஆன்சர் இல்ல, இதுவும் ஆன்சர் இல்ல, ஏன்னா ஈக்குவலா இருக்கு. அடுத்து இங்க வாங்க. 6:2 x க்கு பதிலா 2, அடுத்து y க்கு பதிலா 45 15. சோ இப்போ என்ன, இத 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள் பண்ணலாம். இல்ல 15 டே பண்ணிக்கிறேன். 1:15 டேபிள்ல 3 டைம்ஸ். இது 2 டேபிள் பண்ணா 1:3. சோ இதுவும் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். எதுக்கு ஒரு முறை செக் பண்ணிடலாம். 6:10 10:15. 2 டேபிளாக கேன்சல் பண்ணலாமா? 3:5. இங்க 5 டேபிளா பண்ணா 2:3. சோ இது ரெண்டு ஈக்குவலா வரல, பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்த கணக்கு. Selvan saves rupees 5,000 every 3 months. How many years will it take for him to save rupees 1,50,000? செல்வன் ரூபாய் 5,000 3 மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறார். இனி அவர் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 1,50,000 சரி, மாசம் 3 மாசத்துக்கு ஒரு முறை 5,000 சேவ் பண்ணா எத்தனை முறை சேவ் பண்ணணும்னு பாருங்க. கேன்சல் பண்ணோம்னா 30 முறை 5,000 போட்டோம்னா நமக்கு 1,50,000 கிடைச்சிரும். ஆனா அவர் மாசம் போடல, 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் 3 மாசத்துக்கு ஒரு முறை 5,000 போடுறாரு. சோ 3 மாசத்துக்கு ஒரு முறை மொத்தம் 30 முறை போட்டோம்னா எத்தனை மாசம் ஆகும்? 90 மாசம் ஆகும். 90 months தேவைப்படும். சோ 90 months நம்ம இங்க ஆப்ஷன்ல இயர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, வருடங்கள்ல கொடுத்திருக்காங்க. அப்போ 90 நம்ம 12ஆல டிவைட் பண்ணணும். 7 12 84, ரிமைனிங் 6.
ஸோ இது எதுவும் பண்ண முடியாது. 7 6/12. ஓகேவா? இதை வந்து 6 டேபிளா கேன்சல் பண்ணா 1 2ன்னு வரும். ஸோ அதுக்கு ஆன்சர் 7.5 years. 7.5 வருஷம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேவா? மறுபடியும் பாருங்க, 1,50,000 அவர் 50,000 போட்ட 5,000 போட்டா 30 மாசம் தேவைப்படுது. ஓகேவா? அவர் மாசம் மாசம் போட்டிருந்தா 30 மாசத்துல முடிஞ்சிருக்கும். ஆனா 3 மாசத்துக்கு வரும்போது தான் போடுறாருன்னா அப்போ டோட்டலா அவருக்கு 90 months ஆயிருக்கும். அதை வந்து இயர்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து, if HCF of two numbers is 1, then the numbers are called. இது வந்து கணக்கு இல்ல, ஒரு கண்டிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இரு எண்களின் நீப்பேவா 1 எனில் அவ்விரு எண்களை அழைக்கும் முறை சார்பகா எண்கள், இங்கிலீஷ்ல கோ பிரைம். ஸோ ஏன் அப்படின்னா இப்ப 2, என்ன எடுக்கலாம், 9 எடுக்கலாம்னு வச்சுங்களேன். இது 2 வந்து காமன் டேபிள் எதுவும் இல்லை. ஆனா இது வந்து பிரைம் நம்பர், இது வந்து காம்போசிட் நம்பர். இது பகா எண், இது பகா எண், இது வந்து பகு எண். ஓகேவா? ஸோ இது 2 பகா எண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அப்ப இது பகா எண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இரட்டை எண்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 9 எடுத்திருக்கோம். ஓகேவா? இதுவும் இரட்டை எண்களா இல்லை. ஒற்றை எண்களாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப 4 5 எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். 4 வந்து காம்போசிட் நம்பர், 5 வந்து பிரைம் நம்பர். இது ரெண்டுத்துக்கும் காமனா எதுவுமே இல்லை. கொஸ்டின்ல என்னன்னா 2 நம்பருக்கு காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 1 தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஒற்றை எண்களாவும் இருக்காது. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா சார்பகா எண்கள். இது 6th 7th 8th கூட இருக்கும். இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். 6th 7th இருக்கான்னு தெரியல, 8th 9th கண்டிப்பா இருக்கும், 10thலயும் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப சார்பகா எண்கள் கோ பிரைம்னா 2 நம்பருக்கு காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லைன்னா அது வந்து கோ பிரைம். இப்போ 9 எடுத்துங்க, 16 எடுத்துங்க. இதுவும் வந்து காம்போசிட் நம்பர், பகு எண் தான். இது 3ஆல வகுப்படும், அதனால பகு எண். இது வந்து 4ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், பகு எண். ஆனா இந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு டேபிளால காமனா டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா இல்ல, முடியாது. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? சார்பகா எண்கள், கோ பிரைம்ஸ், கோ பிரைம் நம்பர்ஸ். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். The ratio of the cost price and selling price is 4:5. The profit percentage என்னன்னு கேக்குறாங்க. ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை. சோ வாங்கிய விலை மேல இருக்கு, வாங்கிய விலை வந்து காஸ்ட் பிரைஸ்ன்னு எடுத்துக்கலாம், விற்ற விலை வந்து செல்லிங் பிரைஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 4/5 எனில் என்ற விகிதத்தில் உள்ளன எனில் லாப சதவிகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிற காஸ்ட் பிரைஸ 100 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எங்க காஸ்ட் பிரைஸ் இருக்கு? இது. இதை 100 கன்வெர்ட் பண்ணோம்னா 4 25 மல்டிப்ளை பண்ணா 100 வரும். அப்ப இங்கேயும் 25 மல்டிப்ளை பண்ணுங்க. 100/125. இப்ப பாருங்க, வாங்கியது வந்து வாங்கிய விலைன்னு எடுத்துங்க, இது விற்ற விலை. சோ வாங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், வித்தது 125 ரூபாய்க்கு வித்திருக்கும். சோ இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற ரேஷியோ. அவங்க எப்படி வேணா கொடுக்கட்டும், நம்ம வாங்குறத 100 ரூபாயா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு சம் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 125 ரூபாய்க்கு வித்திருக்கோம். எவ்வளவு லாபம்? 25 ரூபாய். எவ்வளவுக்கு 25 ரூபாய் லாபம்? 100க்கு 25 ரூபாய். 100 ரூபாய் தான் வாங்கணும். அப்ப எத்தனை பர்சன்டேஜ்? 25%. ஓகேவா? சோ இப்ப நம்ம வாங்கிய விலை வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா பர்சன்டேஜ்ல போறது ரொம்ப ஈஸி. அதனால நான் 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். சோ ஆன்சர் வந்து 25. அடுத்த கணக்கு பார்க்கலாம். A family went to a hotel and spent ₹350 for the food and paid 5% GST extra. Calculate the CGST, SGST. ஒரு குடும்பம் ஒரு உணவகத்திற்கு சென்று உணவுக்காக 350 ரூபாய் செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தினார்கள் எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக. சோ இதுல நமக்கு ஜிஎஸ்டி தெரியணும். ஸோ ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. சிஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வரி, எஸ்ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அவங்க வாங்குற வரியை நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதியும் ஸ்டேட் கவர்மெண்ட் பாதியும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு சில இடத்துல மாறும்.
இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ரெண்டுமே ஒன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒன்னாவே பிரிச்சுக்கலாம். மொத்தமா வந்து 5% செலுத்துறாங்களாம். பாருங்க, 350 ரூபாய்க்கு பில்லு, கூடுதலா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருக்கணுமா, அது எவ்வளோ? 5%. 5/100 கேன்சல் பண்ணுங்க. 5 25 2 15 17 10. ஸோ 17.5 ரூபாய் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்போ 367 ரூபாய் 50 பைசா கொடுத்துருக்கணும். அது நமக்கு கேட்கல. இப்போ சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ? ஸோ இது வந்து எப்பவுமே 2 டிவைட் பண்ணிடணும். ஸோ வர ஆன்சரை ஜிஎஸ்டியை 2 டிவைட் பண்ணா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணுங்க. 8 2s 16 ரிமைனிங் 1 7 2s 14 ரிமைனிங் 1 10 5. ஸோ 8.75 தான் ஆன்சர். ரெண்டுமே 8.75. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து ஓகே, ஒரு தேர்வில் உள்ள மொத்த மாணவர்கள் 35% தேர்ச்சி பெற்றவர்கள், மேலும் 455 பேர் தேர்ச்சி பெறாதவர்கள் என தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை. ஓகே, இங்கிலீஷ் பாருங்க. இந்த in an examination 35% of students passed and 450 failed. How many students appeared for the examination? ஓகே, மொத்தம் எத்தனை பேர் வந்து எக்ஸாம்ல அப்பியர் ஆயிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இப்போ பாருங்க, 35% வந்து பாஸ், 455 வந்து ஃபெயிலா. அப்போ 455 வந்து 65% வந்து 455. ஸோ எக்ஸ் இன்ட்டு டோட்டலா எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ் இன்ட்டு 65% இஸ் ஈக்குவல் டு 455. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஃபார் எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்கு மொத்தம் எத்தனை பேர் எழுதிருப்பாங்கன்னா தெரியல, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுல 65% வந்து ஃபெயில். ஓகேவா? ஸோ ஃபெயில் வந்து 455. இப்போ இதை சம் போடலாம். 65 divided by 100 equal to 455. So x is equal to 455 into 100 divided by 65. So 5 table cancel பண்ணா 1 times, 3 times, 9 5s are 45, 1 times, மறுபடியும் இது 13 table 7 times வருது. So x is equal to 700. So 700 மொத்தமா 700 பேர் எழுதிருப்பாங்க. அதுல 35% பாஸ்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். 15 5 3 21 24 455 ஆட் பண்ணா 10. ஓகே, கரெக்டா வருது. 455 ஃபெயிலு, 245 பாஸ், மொத்தமா 700 பேரு. நமக்கு கேட்டிருக்கிறது 700 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 700 தான் சரியான விடை. ஓகே, தேங்க்யூ.